ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். சம்மர் வந்துட்டாலே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆக்டிவிட்டி என்னென்னா இந்த யூபிக் தான். யூபிக்கில் வந்து ஸ்ட்ராபெரி இருக்கும், ஆப்பிள் இருக்கும், அப்புறம் வெஜிடபிள் பிக்கிங்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் ஸ்டார்ட் ஆகும். எப்பயுமே சம்மர் ஸ்டார்ட் ஆன அந்த முதல் 2 வாரத்துக்குள்ளக்கே ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். லாஸ்ட் இயரும் இதே ஃபார்முக்கு தான் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங்காக வந்திருந்தோம். இந்த தடவை வந்தப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு போல் வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து யூபிக்கு வந்து போட்டிருக்காங்க ஸ்ட்ராபெரி. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது 8 மணிக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அப்புறமா வர்றவங்களுக்குலாம் அது கிடைக்கல. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் போயாச்சு நமக்கு கிடைக்காதனால. ஸோ வெஜிடபிள் பிக்கிங்காவது எப்படியாவது மிஸ் பண்ணாமல் போயிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதுவும் அப்படியே ஒவ்வொரு வாரமும் போஸ்ட்பான் ஆகிட்டே இருந்தது. எப்படியாவது வந்துடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து யூபிக்கு வந்துட்டோம். நான் சம்மர் முடிகிறதுக்குள்ளக்க இதெல்லாம் பண்ணால் தான் பண்ண முடியும். அதனால் என்னோடய பிடிச்ச ஆக்டிவிட்டிக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அதை தான் விலாகாக பார்க்க போகிறோம். ஹாய், இன்றைக்கி யூபிக்கு வந்திருக்கிறோம் ஒரு கார்டனுக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இன்றைக்கி போவோம் அன்றைக்கி போவோம்னு அடுத்த வாரம் அப்படியே போஸ்ட்பான் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட முடிய போகுது யூபிக். ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணாமல் வந்துடணும்னு வந்திருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாக ஆனியன் போட்டிருக்காங்க. இதில் வந்து ரெட் ஆனியன் இருக்குது, ஒயிட் ஆனியன் இருக்குது. ஆனியன் வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்துட்டோம். ஃபுல்லாக ஆனியன் குட்டியாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து எடுக்கிறோம். பெரிய இருக்குது ஆனியன். பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்குது, நல்லா ட்ரையாக இருக்குது. ரெட் ஆனியன் மேலே உள்ளதெல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய இதாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு பாஸ்கெட் இருக்குது வேஸ்ட்டுக்கு போடுறதுக்கு, அங்கே போய் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். அவங்களே கேரி பேக்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஈஸியாக நம்ம கேரி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்கும் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் இதை கட் பண்ணு. இங்கே ஃபுல்லாக பீன்ஸ் வந்து நார்மலாக நம்ம க்ரீன் கலர் பீன்ஸ் மட்டும் தானே பார்த்துருக்கோம். இங்கே வந்து பர்பிள் கலர் பீன்ஸ் இருக்குது, காட்டுற பாருங்க. ஸோ இங்கே வாங்க, பர்பிள் கலர் பீன்ஸ் இங்கெல்லாம் நிறையா இருக்குது. ஒரு பீன்ஸ் இது போட மிதிக்கக்கூடாது, செடி மிதிக்கூடாது. இந்த பக்கம் பை தரேன். ஆமாம் தான், இந்த பை பையில் போட்டுடலாம். நீ கட் பண்ணு. இது வேண்டாம், இது இல்லை, அப்படியே கட் பண்ணு. இந்த பாரு, பீன்ஸ் இங்கே பாருங்க, பர்பிள் கலர் பீன்ஸு அழகாக இருக்குது. லாஸ்ட் டைமும் இதே பர்பிள் கலர் பீன்ஸ் வந்து எடுத்தோம். பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவர் குக்லாம் பண்ணினா நமக்கு கலர் போயிடுது. கொஞ்சம் கரெக்டாக சிம்மில் வச்சு குக் பண்ணால் தான் அந்த கலர் அப்படியே இருக்குது. ஃபுல் பர்பிள் கலர் பீன்ஸு. இது வந்து ஒரு ரோ தான் பர்பிள் கலர் பீன்ஸ் போட்டிருக்காங்க. மீதி எல்லாமே க்ரீன் கலர் இங்கே இருக்குது. கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது இது. பட் ஆனாலும் யூபிக் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் யூபிக்னு போட்டிருக்காங்களோ அந்த இடம் மட்டும்தான் நம்ம யூபிக் பண்ணணும். எல்லா இடமும் எடுக்கணும். இங்கெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு இல்லாமல் கொஞ்சம் நல்லா விளைஞ்சதெல்லாம் இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே நம்ம வரணும். இங்கே பாருங்க, கொத்தை இருக்குது, நிறைய இருக்குங்க. பட் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது நிறைய. பெருசாக இருக்குல்ல. இருங்க, இதை முடிச்சுட்டு வரேன். எல்லோ கலர், லாஸ்ட் டைம் எல்லோலாம் இல்லை, இந்த வாட்டி ஃபுல் எல்லோ பீன்ஸ். அவ்வளோ கொத்தாக இருக்குது. நான் கூட வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப முத்தி போனது போலன்னு நினச்சேன். உடச்சது பார்த்தா தெரியுது பாருங்க, நல்லா பிஞ்சாக தான் இருக்குது. எல்லோ கலரில் பீன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? கொத்தாக இருக்குது. இங்கே வரு, நிறைய முளைச்சிருக்கு, கொத்தாக இருக்குதுங்க. இங்கெல்லாம் நிறைய இருக்குது. எல்லா செடியிலையுமே எல்லோ தான் நிறைய இருக்குது. ஓகே, டேக் எல்லோ பீன்ஸ். சத்தியமாக சொல்லுங்கயா. இங்கே பாருங்க, இது க்ரீன் கலர் பீன்ஸ் வந்து ஒரு 2-3 ரோ தான் போட்டிருக்காங்க க்ரீன் கலர். ஓகே, நல்லா கொத்தாக இருக்குது. இதுவும் ஆனால் நிறைய பிஞ்சு இருக்குது. க்ரீன் கலர் பீன்ஸ். இந்த 2 ரோ ஃபுல்லாக பட்டாணி. அந்த ரோ வந்து ரெடி ஆகலை. இந்த ரோ மட்டும்தான் இருந்தால் எடுத்துக்கலாம். பட் செடி கம்மியாக தான் இருக்குது, பட்டாணி கம்மியாக இருக்குது.
ஜென்ரலாகவே எல்லா ஃபார்ம்லேயும் யூபிக் இருக்கும்போது அந்த யூபிக் மட்டும் இருக்காது, மற்ற ஆக்டிவிட்டீஸும் அதோட சேர்ந்தே இருக்கும். இந்த கார்டன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃப்ளவர் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அது வந்து மெயினாக பாலினேஷனுக்காக போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சன்ஃப்ளவர் இருந்தது, அது போக சன்ஃப்ளவர் மேஸும் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 3:30க்கு மேலே தான் இந்த இடத்துக்கே வந்திருந்தோம். அதனால் நாங்கள் மேஸ் எதுவுமே கவர் பண்ணலை. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து இந்த சன்ஃப்ளவர் மேஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அதனால் இந்த டைம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெஜிடபிள் பிக்கிங்க்கு மட்டும் வந்துட்டோம். நம்ம மேஸை கவர் பண்ணுறதா இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். டைம் இல்லாததுனால தான் வந்து இந்த தடவை அதை விட்டுட்டோம். அது போக ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க, அதையும் வந்து நம்ம மீட் பண்ணலாம். இந்த டைம் லேட்டாக வந்ததுனால இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக வந்து யூபிக் போயாச்சு. யூபிக்கில் அதுலேயும் இந்த ஃப்ளவர் கார்டன் பக்கத்துலலாம் போகவே முடியல. நிறைய ஹனி பீஸ் இருந்தது. லாஸ்ட் இயரை விட இந்த டைம் வந்து நிறைய பீஸ் இருந்தது. எங்கே நம்மளை கடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. நாங்கள் வந்து ஸ்ப்ரேலாம் எடுத்துகிட்டு போகலாம், நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. ஸோ கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து யூபிக் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆயுதத்தோடு வந்திருக்கோம் உருளைக்கிழங்கு எடுக்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு எடுக்கணும்னா ஆயுதம் வேணும். ஓகே, இப்போ எடுக்கோ. அங்கே ஒன்று இருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு வச்சு அது வாவ், எடுக்குவா. காட்டு காட்டுங்க பாட்டு. இட்ஸ் வாட் இஸ் திஸ்? Small potato. நான் வலி விடுங்க. யூ காட் இட்? என்னால் முடியல. உள்ளே வந்ததுமே எதிர்த்தாப்பில் ஃபஸ்ட்டு ஆனியன் தான் போட்டிருந்தாங்க. ரெட் ஆனியன், எல்லோ ஆனியன் அண்ட் ஒயிட் ஆனியன்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு டக்குன்னு ஈஸியாக வந்துடும் இல்லையா ஆனியன்லாம். அது போக பீன்ஸுக்குமே அந்தளவுக்கு கஷ்டமே பட தேவையில்ல, நமக்கு ஈஸியாக வந்துடும். அதை முடிச்சுட்டு இங்கே பொட்டேட்டோ வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த பொட்டேட்டோவுக்கு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. என்னதான் அந்த டூல்ஸ் வச்சு எடுக்கிறதா இருந்தாலுமே அந்த ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் வந்து ஹஸ்பண்டும் பெரிய பையனும் தான் கொஞ்சம் நிறையா வந்து அவங்க எடுத்து போட்டாங்க. அதிலேருந்து நாங்கள் வந்து பொட்டேட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பொட்டேட்டோஸ்லேயும் நிறையா வகை போட்டிருந்தாங்க. நம்ம ரசட் பொட்டேட்டோஸ் போட்டிருந்தாங்க, தென் ஒயிட் இருந்தது, ரெட் பொட்டேட்டோஸும் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பொட்டேட்டோஸ் இன்னமும் கூட கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லலாம் லாஸ்ட் இயர் இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் சைஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது சின்னது தான். இந்த கார்டன் வேலையே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. நான் கூட வந்து இந்த கார்டன் வந்து இருக்காது, இந்த இயருக்கு அநேகமாக யூபிக் போட மாட்டாங்கன்னு தான் நினச்சிருந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பப்போ கால் பண்ணி என்கொயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து வந்துட்டோம். இது வந்து ஃபுல் டைம்லாம் வந்து யூபிக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ அந்த பர்டிகுலராக அந்த ஒரு 1 மந்த்குள்ளக்க தான் வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளக்கே நம்ம போகணும்னு விருப்பப்பட்டால் அந்த ஷெடியூல்குள்ளக்க நம்ம போய்க்கணும். அப்புறமா வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இது. நான் உள்ளே போனோம். நான் என்ன சொல்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பொட்டேட்டோவெல்லாம் எடுக்கிறது. அப்போ நீங்கள் நல்ல ரூட்ஸ் எல்லாம் வேற பிடிச்சி மண்ணை பிடிச்சி இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் அழுக்காயிடுச்சு. தாங்கள் என்ன தேடுகிறீர்கள்? பாம்பு இருக்கானது. என்னாச்சு? வாவ் தக்ஷன், வெயிட் ஐ வில் கம். What is that? that potato. That potato. This potato or that potato? Is sweet potato. வச்சிருங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போவோம் கவரில். கீழே வை பொட்டேட்டோவை. மண் க்ளீன்லாம் வீட்டில் போய் பண்ணலாம். மண் க்ளீனு, ஆனியன், பீன்ஸ், பொட்டேட்டோ இந்த 3 முடிச்சதுமே பீட்ரூட் போயிட்டோம். கேரட் வந்து இன்னும் ரெடி ஆகலை, அதனால் அந்த பக்கம் போகலை. பீட்ரூட் அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் எடுக்கலான்னு பீட்ரூட் சைடு வந்து வந்துட்டோம். ஐயோ எனக்கு குட்டியாக இருக்கு. இங்கே பாருங்க, பீட்ரூட் வந்து முளைச்சிருச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது, இந்த மாதிரி முளைச்சி மேலே இருக்கும். ஸோ இதை மட்டும் அப்படியே புடிங்கி எடுத்தா
ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துரு. பீட்ரூட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பசங்களோட ஆசைக்காக தான் பீட்ரூட் எடுத்தோம். பட் இது ரொம்பவும் தேவைப்படாது, நமக்கு கம்மியான குவான்டிட்டியில் தான் தேவைப்படும். அதனால் ஒரு 3 இல்லை 4 மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. யூபிக் டே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். பட் we are satisfied. என்னடா சாட்டிஸ்ஃபைடா? Dakshan, are you happy? Happy? Yes. Okay. Good job. Beetroot plus. Good job. Dakshan, good job. நாங்கள் உள்ளே வந்ததே நான் முதல்ல சொன்ன மாதிரி லேட்டாக தான் வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து இது வந்து உள்ளே வர்றோங்கிற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை. மத்தியானம் லஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் வீட்டில் இருந்தே கிளம்பியிருந்தோம். அப்படியே ஒரு குட்டியாக எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் போகலாம், கொஞ்சம் தூரம் அப்படியே வருவோம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் வந்தோம். அப்புறமா வந்து ஃபார்ம் ஓப்பனாக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் அப்படியே சரி ஓகே அப்போ நம்ம ஃபார்ம் வந்து கவர் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர் டைம் இருந்தது. அந்த 1 ஹவர் டைம்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுவோம் தான் உள்ளே வந்தோம். ஸோ அதனால் மேஸ் எதுவும் போகலை, ஃபார்ம் அனிமல்ஸும் பார்க்க முடியல லேட்டாக வந்திருந்ததுனால. நேராக வந்து யூபிக்கு வந்துட்டு ஆனியன், பீன்ஸ், அப்புறம் பொட்டேட்டோ, பீட்ரூட் எடுத்திருந்தோம். பீஸ் வந்து லாஸ்ட் டைம் நிறைய எடுத்திருந்தோம். பீஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பீஸ் வந்து போட்டதே லேட்டு நான் சொன்ன மாதிரி. அதனால் பீஸ் வந்து எதுவுமே காய் வைக்கலை. எல்லாமே வந்து இப்போ தான் பூ விட்டு அந்த காய் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு இருந்தது. மேபி ஒரு 2 வாரம் கழித்து வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் நமக்கு யூபிக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து இந்த ஆகஸ்ட்டு 3rd வீக்கில் 4th வீக்கில் அந்த டைம்லேயே வந்து நமக்கு அந்த சம்மர் எண்ட் ஆகிற டைமில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த டைம் அலோவ் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. அதுக்கு முன்னால் நமக்கு வந்து இந்த யூபிக் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வந்திருந்தோம். அது மாதிரி இந்த வாட்டி நிறைய சன்ஃப்ளவர் போட்டிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி சன்ஃப்ளவர் எல்லாமே எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் தெரிஞ்சது. அது மாதிரி நிறையா பூச்சின்னு ஹனிபி தான், நிறைய ஹனிபீஸ் எல்லாம் உள்ளே இருந்தது. கொஞ்சம் கடிச்சிடுற மாதிரி பயமாக இருந்தது எங்களுக்கு. அதனால் ரொம்ப உள்ளே போக முடியல. சன்ஃப்ளவர் வந்து லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கம்மி தான். மேபி மேஸில் நிறைய சன்ஃப்ளவர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் தேவைப்பட்ட காய்கறிகள்லாம் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் அந்த ரெஸ்ட் ஏரியா மாதிரி நல்லா அழகாக அந்த செடியிலேயே வந்து ஒரு ரூம் மாதிரி செப்பரேட்டாக நமக்கு வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் இங்கே ஸ்டால் இருக்கும். ஃபார்மோட என்ட்ரன்ஸ்லேயே ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா நிறையா ஜாம்ஸ் விற்பாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து யூபிக் பண்ண முடியாதவங்கலாம் ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக இங்கேருந்தே வந்து காய்கறிகள் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம யூபிக் வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வெயிட் மிஷின் இருக்கும். அந்த வெயிட் மிஷினில் வந்து நமக்கு எடை போட்டு எவ்வளோ காசோ அது வந்து நம்ம பே பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரி கார்டனில் பறிக்கிற இடத்துலையுமே ஒவ்வொரு இதுக்குமே வந்து அவங்க வந்து தனித்தனியாக என்ன ரேட்டு அப்படின்னு டிஸ்பிளே போர்டு போட்டிருப்பாங்க. பிக்கிங்க்கு ரெடியாக இருக்கா இல்லையா அந்த காய்கறிகள் அதெல்லாமே அந்த டிஸ்பிளே போர்டில் இருக்கும். அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து காய்கறிகள் எடுக்கணும். பிக்கிங்க்கு ரெடி இல்லைன்னா நாட் எட் ரெடி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து போகக்கூடாது. எது ரெடியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம காய்கறிகள் வந்து நம்ம வந்து போய் எடுத்துகிட்டு வரலாம். காய்கறிகள் மட்டும் இல்லை, ஃப்ளவர்ஸுமே வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த சன்ஃப்ளவர் அது போக மற்ற அந்த லாவெண்டர் ஃப்ளவர் இந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அதுவுமே சேலுக்கு வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பீசஸ் கனெக்ட் பண்ணி நமக்கு சின்ன பூவு பெரிய பூவு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அவங்க பீசஸ் கனெக்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க. நம்மளும் வந்து தேவைப்பட்டால் வந்து நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ளவரை எடுத்து கொடுத்தா அவங்க பொக்கே மாதிரி கூட பண்ணி தர்றாங்க. அப்படி அந்தளவுக்கு டைம் இல்லைன்னா ரெடிமேடாகவும் அவங்க பொக்கே அங்கே செஞ்சு விற்கிறாங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து அங்கேருந்து அப்படியே வாங்கிக்கலாம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்தளவுக்கு வெயில் இல்லை, கொஞ்சம் விண்டியாக இருந்ததுனால நம்ம அந்த யூபிக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்புறமா நாங்கள் ரிட்டன் அங்கேருந்து கிளம்பும்போது பயங்கர வெயிலாக இருந்தது. ஸோ அதனால் அங்கேருந்து அந்த கரெக்டாக அந்த 5 o'clock போல் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக வந்து ஒரு காஃபி ஷாப் போயிட்டு ஜில்லுன்னு ஏதாவது வாங்கி குடிச்சிட்டே போகலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். பாய். ஒரு நாள் முழுசா இருந்தா எங்க இருக்கணும்னா பொட்டேட்டோல தான் இருக்கணும். எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும்? ஏய், அப்பாவும் பையனை எங்கடா கிளம்பிட்டீங்க? வீட்டு அந்த வெள்ளைப்பை வச்சிருக்கிற பசங்க 2 பேரும் யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுங்க பாஸ்.